Taste the Daily. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வந்த மீஞ்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நிறுத்தப்பட்டுள்ளதால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் பெரிய கடல் நீரை குடிநீராக்கும் இத்திட்டத்தால் நாள்தோறும் 10 கோடி லிட்டர் குடிநீர் கிடைத்து வந்தது. இதனால் 9 லட்சம் பேர் பயன்பெற்று வந்த நிலையில் விடியாதிமுக ஆட்சியில் இத்திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. இயந்திரங்கள் பழுதடைந்துள்ளதுடன் பணியாற்றிய ஊழியர்களுக்கும் ஊதியம் கொடுக்காமல் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இத்திட்டம் நிறுத்தப்பட்டதால் 250 பேர் வேலை இழந்துள்ளதுடன் மணலி, மாதவரம், எண்ணூர், கத்திவாக்கம், திருவொற்றியூர் பகுதி மக்கள் போதிய அளவு குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியே காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஸ்டாலின் அரசு மன்னார் வளைகுடாவில் உள்ள கரியாச்சல்லி தீவை காப்பாற்றுவதாக கூறி உலக வங்கி ஆதரவுடன் 50 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு ஷோர் முயற்சியின் கீழ் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் இதன் உண்மையான நோக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பா அல்லது கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கரியாச்சல்லி தீவு 1969 20.85 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டிருந்த நிலையில் 2036க்குள் தீவு முழுமையாக மறைந்துவிடும் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இதை சமாளிக்க ஐஐடி மெட்ராஸ் வடிவமைத்த 8500 செயற்கை பவளப்பாறைகளை தீவை சுற்றி அமைத்து கடல் உயிரினங்களுக்கு வாழிடம் உருவாக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆனால் மாநிலம் கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க முடியாமல் திணறும் ஸ்டாலின் அரசு 50 கோடி ரூபாய் செலவு போன்ற திட்டங்களின் பெயரில் மக்கள் பணத்தை கடலில் கொட்டி கமிஷன், கலெக்ஷனுக்கு தயாராகிறதா என்ற கேள்வியும் மக்கள் மனதில் எழுந்துள்ளது.